ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் 2 ஸ்நாக்ஸ் வெரைட்டி பார்க்கலாம். ஒன்று உளுந்த வடை, மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஆப்ப மாவில் குழி பணியாரம், கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் உளுந்து எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பியாக மேலே வரும். அதையும் சேர்த்து கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக லேசாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா பஞ்சு மாதிரி வரும்போது எடுத்து வச்சுட்டு அதில் மிளகு, சீரகம், நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு ரெடி. இப்போ சுட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவை ஒரு வாழை இலையிலையோ இல்லையா ஒரு கவர்லேயோ இல்லை கையிலையோ தட்டி எப்படி போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அதை எடுக்க வேண்டியதான். இந்த உளுந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக நல்லா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். என்னென்னா அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ஆட்டும்போது மட்டும் பார்த்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விட்டுறக்கூடாது. ஜாஸ்தி தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிரும். அதனால் நம்ம அதை பார்த்து எடுக்கணும். இந்த வடையை தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அசத்தலாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்காக போட்டது தான், எல்லாருமே செய்யக்கூடியது தான். இனி அடுத்தது என்ன அப்படின்னா காரக்குழி பணியாரம். ஆப்ப மாவில் காரக்குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆட்டி வச்ச ஆப்ப மாவு. காலையில் ஆப்பம் செஞ்சுட்டு மிச்சம் இருந்த மாவில் தான் செய்கிறோம். இதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிக்கணும். இது கூட இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா உளுந்து கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வரட்டும். இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது இந்த கார பணியாரத்தில் அப்படி பல்லில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இது கூட வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி ஒரு துண்டு குட்டி குட்டியாக, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா சவக்க வதக்கணும் அப்படின்லாம் இல்லை, சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவில் ஆப்ப மாவு இருக்குல்ல, அந்த மாவில் அதை கொட்டிடலாம். கொட்டி கலந்து வச்சிடலாம். ஏன்னா அந்த வெங்காயம்லாம் மறுபடியும் அது வேகும். அதனால் கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போட்டால் நல்லா கூடுதலாக ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த தேங்காய் துருவி போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்கி கூட போடலாம். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு எப்படியோ விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கார பணியாரம் சுட்டு எடுக்க வேண்டியதான். இப்போது குழி பணியார சட்டி வச்சு அதில் நெய்யோ எண்ணெயோ இல்லை எண்ணெயும் நெய்யுமோ கலந்து வச்சுட்டு அதை விட்டு குழிக்குள்ளே விட்டு அதை நல்லா கலந்து விட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணிவிட்டு சட்டி காஞ்சதும் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும். இது ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அது பொங்கி வரும், மேலே புஷ்ஷுன்னு வரும். அதனால் முக்கா விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மாவெல்லாம் விட்ட உடனே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் மாவு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை மெதுவாக அப்படி ஒரு கம்பிலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு குச்சிலேயோ ஸ்டிக்லேயோ திருப்பி போடலாம். அது ஈஸியாக திரும்பி வந்துடும், அழகாகவே திரும்பிடும். ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் அதை வேக விட்டுறணும். மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அந்த எண்ணெயே போதுமானது. இந்த மாதிரி கம்பிலேயோ கரண்டிலேயோ எடுக்க வரலைன்னா ஒரு ஸ்பூன் கூட கையில் வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப
காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சும்மா போகும்போது வரும்போதும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, எல்லாமே கொத்தமல்லி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் எல்லாத்தையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஆப்பத்துக்கு மாவு போட்டு வச்சுருந்தோன்னா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஈவினிங் வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ஸ்நாக் தான் இது. இது யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இது 2மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு பிகினர்ஸ்க்காக செஞ்சது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.